நண்பர்களே, நான் சிங்கப்பூரில் மேக்ஸ்வெல் பிரதேசத்தில் இருக்கின்றேன். இப்பொழுது நான் இந்த பாதையை கடப்பதற்காக நிற்கின்றேன். உண்மையிலே இங்கே ஒரு விசித்திரமான ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த பாதையை கடக்க வேண்டுமென்றால் நீங்கள் நினைத்தபடி கடக்க முடியாது. இப்படி பெடஸ்ட்ரியன் கிராசிங் இந்த பாதையில்தான் பாதைகளை கடக்க வேண்டும். அப்படி இல்லாது நீங்கள் பாதையை கடந்து சென்றால், முதல் முறையாக நீங்கள் இப்படி கடந்து பிடிபட்டால் சுமார் $2000 அபராதம் விதிக்கப்படும். இது ஒருவர் பாய்ந்து செல்கிறார். இவர் பிடிபட்டார் என்று சொன்னால் சுமார் $2000 அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். அவர் வெளிநாட்டு ஒருவர், தெரியாமல் கடக்கிறாரா இருக்கும். அப்படி அவர் பிடிபட்டால் $2000 செலுத்த வேண்டும். இரண்டாவது முறை பிடிபட்டால் அவருக்கு $5000 ஃபைன் அடிக்கப்படும். $5000 என்று சொன்னால் கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலரில் $3500 கிட்ட வரும். அந்தளவு பெரியதொரு தொகையை அபராதமாக கட்ட வேண்டும். அதுவல்லாது குறைந்தது 2 மாதங்களுக்கு சிறை செல்ல வேண்டும். மிகவும் சாதாரண ஒரு விடயம். உங்களை நிச்சயமாக ஆச்சரியத்திலே ஆழ்த்தி இருக்கும். ஒரு சாதாரண ரோட்டை கடப்பதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று. ஆம், சிங்கப்பூரை பொறுத்தமட்டிலே இந்த லோ அண்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய விடயத்தை தான் ஆட்சியாளர், இங்கே முதலாவது வந்த ஆட்சியாளர் இருக்கிறார், இந்த லீ குவான் என்று சொல்லக்கூடியவர், உலகம் போற்றும் ஒரு ஆட்சியாளராக அவர் இருந்தார். இவர் நாட்டை திருத்துவதற்கு முன்பதாக சட்டங்களை அமுல்படுத்தினார். இந்த லோ அண்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய மிக சின்ன விடயங்களுக்கும் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கக்கூடிய லோகளை உருவாக்கியதன் மூலமாகத்தான் சிங்கப்பூர் இன்று மெலிர்ந்திருக்கிறது. மிகவும் முன்னேற்றமடைந்த ஒரு நாடாகவும், தனிநபர் வருமானத்திலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடாகவும் சிங்கப்பூர் திகழ்வதற்கு இந்த லோ அண்ட் ஆர்டர் தான் மிக பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. சிங்கப்பூரின் சுவாரஸ்ய நிகழ்ச்சிகளை நான் அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்.